உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியும் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்கள் பிரச்சனைகள் தீரணும். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஐப்பசி மாத பலன்கள் யாருக்கு? ஐப்பசி மாத பலன்கள் யாருக்கு? இன்னைக்கு தனுசு ராசிக்கு ஐப்பசி மாத பலன்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின், பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்து அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுன்னே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்தில் வந்திருக்கோம். ஆக எத்தனை தோஷம் இருந்துட்டு போது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்துப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோஷம் இருந்துட்டு போகுது, தோஷம் இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோஷம் இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோஷம் இருந்துட்டு போகுது, கலசர தோஷம் இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து அழுத்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்களே, ஜோசியர் நான் தப்பாருங்க. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷங்களே, ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 வருஷம் போனது. ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் இருக்கின்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் என்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது.
எந்த பிரச்சனையா ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும்போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியம் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க, நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே யாரும், நடந்தே தீரும். உண்மை, நீதி, நேர்மை, உழைப்பு, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசியினுடைய பலன்கள். இப்ப இந்த ஐப்பசி 1 முதல் நல்ல கவனிங்க. இப்ப தனுசு ராசியினுடைய ஐப்பசி மாச பலன்கள்ல முதல்ல நல்ல கவனிங்க, ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 29 வரை 29 நாட்களுடைய பலன்கள். இப்ப இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா தீமைகள் எல்லாம் அழியக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாடப்படுகின்ற ஒரு மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், உலகமெங்கும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதமாக அமைகிறது. அப்படிப்பட்ட சிறந்த ஐப்பசி மாத பலன்களை இன்னைக்கு தனுசு ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். நல்ல கவனிங்க, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், 12ஆம் இடத்தில் சுக்கிரன். இது ஆரம்ப கிரக அமைப்புகள். முதல்ல இப்ப சூரியன் தான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசியும் ஒரு மாதம் 30, தமிழ் மாதம் 30 நாட்களும் ஒரு ராசியில் இருப்பார் சூரியன். அதுதான் ஒவ்வொரு மாசமா மாறுது. இப்ப அதாவது சித்திரை மாசம் எடுத்தீங்கன்னா மேச ராசியில சித்திரை 30 நாட்களும் 31 நாட்களும் மேசத்துல இருப்பார். வைகாசியில மாசம் ரிஷபம், ஆனி மாசம் மிதுனம், ஆடி மாசம் கடகம், ஆவணி மாசம் சிம்மத்தில் இருப்பார், புரட்டாசியில கன்னியில, இப்ப ஐப்பசியில துலா ராசியில. இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய சூரியன் தனுசு ராசிக்கு லாபஸ்தானம். அதுதான் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய, அதாவது தனுசுக்கு பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. பாக்கியாதிபதி லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது நல்ல ஒரு தொழிலில் ஒரு நல்ல மனிதர்களையோ, ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர்களையோ, அவருடைய வியாபாரத்திலோ, செய்கின்ற தொழில்களோ, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளையோ ஒரு சிறந்த மனிதரை சேர்ந்தது, அதன் மூலம் அந்த பதவியை பெறுவது, இல்லை தொழில் விருத்தி அடைவது, பதவி முன்னேற்றத்தை பெறுவது, அரசாங்கத்தின் மூலம் வருமான முன்னேற்றத்தை பெறுவது, அரசாங்க பதவியை பெறுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் பாக்கியாதிபதி ஆகிய லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது எல்லா விதத்திலும் நன்மைகளும் யோகங்களும் பெறக்கூடிய ஒரு லாபாதிபதியாக 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இது முதல் விஷயமாக அமைகிறது, சிறந்த விஷயமாக அமைகிறது. அப்புறம் இந்த ஐப்பசி மாசத்தினுடைய கிரக மாற்றங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஐப்பசி 6ஆம் தேதி கடகத்தில் செவ்வாய் நீச வர்க்கோத்தம் அடைகிறார். அதாவது தனுசுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் தனுசுக்கு 8ஆம் இடத்தில், தனுசுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் தனுசுக்கு 8ஆம் இடத்தில் நீச வர்க்கோத்தமம் அடையும் பொழுது உச்ச பலனை செய்யும். விபரீத ராஜயோகம், தொழில மிகப்பெரிய வெற்றி, வருமானத்தில் வெற்றி,
சொத்து பிரச்சனைகள் மிகப்பெரிய, அதாவது இப்படி ஒரு சொத்து பிரச்சனை இந்த அளவுக்கு முடிஞ்சிச்சா ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய சொத்து பிரச்சனைகள் முடியக்கூடியது. எதிர்பாராத வருமானத்தில் முன்னேற்றங்கள், எதிர்பாராத பதவி, எதிர்பாராத முன்னேற்றங்கள், வருமான முன்னேற்றங்கள், ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றங்கள் ஏற்படும். விபரீத ராஜயோகம், அது நீச வர்க்கோத்தமம். செவ்வாய் யாரு? பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுக்கு. அடுத்து 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம். மேலும் அவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆகிறார். ஆக திடீர் யோகங்கள், திடீர் சொத்து யோகம், திடீர் பதவி யோகம், திடீர் வியாபாரத்தில் வருமானம், இத்தனை யோகங்களும் முதல் மாற்றம். அடுத்து இரண்டாவது ஐப்பசி 8 விருச்சகத்தில் புதன் மாறுகிறார். அதாவது பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு விருச்சகத்துக்கு புதன் வர்றார் ஐப்பசி 8. இது அடுத்த மாற்றம். இப்ப தனுசுக்கு 12ஆம் இடம் தான் புதன். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப தனுசு ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்நாட்டில் தொழில் பண்ண முடியாது. நிறைய பேர் வெளிநாட்டு தொழில் பார்ப்பாங்கல்ல. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தொழில் ஒரே இடத்துல அமையாது. கோடிக்கணக்கான தனுசு ராசி இருப்பாங்க. அப்ப இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய புதன் நாள்ல சில தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, எக்ஸ்போர்ட் தொழில் சிறப்பு பெறும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயமாக நடக்கும், உறுதியாக நடக்கும். நீண்ட நாள் கனவு நனவாக வெளிநாட்டுல இப்பதான் போறோம் தெரியலையே, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்கள வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், இந்த தொழில் இந்த உலக அளவில் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். தனுசுக்கு 7, 10 கூறியோ 12ஆம் இடத்தில் இருந்து குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது, உங்க குரு யாரு? உங்க ராசிக்கு அதிபதி, உங்க ராசிக்கும் 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி யாரு? ஒரு தொழிலுக்கு கேந்திரத்து வலிமை ஏற்படுத்தக்கூடியவர். எல்லாருடைய ஆதரவை, எல்லாருடைய மனதையும் கவர்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டும், உங்களுக்கு கொடுக்க வேண்டும் எடுக்கக்கூடிய மனதை மனம் நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அப்படிப்பட்ட அதுதாங்க அந்த மனசுக்கு இப்ப எல்லாமே நல்லா நடக்கும் சொல்றாங்க, அந்த மாதிரி தான். சரி, இப்படிப்பட்ட யோகம். அடுத்து ஐப்பசி 22. ஐப்பசி 22 பாத்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு ராசியில, உங்க ராசியில உட்கார்றாரு. அப்ப உங்க ராசி அதிபதி எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு. பரிவர்த்தனை யோகம் இதுக்கு பேரு. இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் தொழில் வியாபாரத்தில், அதாவது இந்த வேலையை நீ செஞ்சு கொடு, உனக்கு இவ்வளவு தர்றேன், இந்த வேலையை முடிச்சு கொடு, அதாவது பரிவர்த்தனை, வியாபாரத்தில் பரிவர்த்தனை செய்து கொள்வது. அப்படிப்பட்ட தொழில்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து வியாபாரத்தில் ஒருவருக்கொருவர் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பேசி, பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடியது. அங்கிருந்து ஒரு பொருள் வரும், இங்கிருந்து ஒரு பொருள் அனுப்புவீங்க, இங்கிருந்து பணத்தை அனுப்புவீங்க, அங்கிருந்து அந்த பொருள் வரும். தங்க பரிமாற்றம், அதிகமாக தங்க பரிமாற்றம் நடந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே நிறைய மிகப்பெரிய நல்ல ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் பரிமாற்றமாக, பண பரிமாற்றம், பொருள்கள் பரிமாற்றம் என்று பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குறது, அது வியாபாரம் தான். இந்த பரிவர்த்தனை யோகத்தில் காசு, பணம், வியாபாரம், வருமானம் ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய நிலையில் இது 3ஆவதாக ஏற்படுகின்ற யோகம். இந்த 3 யோகங்களும் ஐப்பசி மாசம் சிறப்பாக இருக்கிறது தனுசு ராசி. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இதுல ஏதாவது உங்களுக்கு சரியா நடக்கல, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனை இருந்தா, இல்லைங்க இது நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற வேதனை இருந்தா கீழே நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. ஜாதகம் கொடுக்கும் போதே சொல்றீங்க, ஐயா நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்துட்டோம், இந்த அது நடக்கும் சொல்றாங்க, நடக்க மாட்டேங்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? இங்க வந்தாச்சு, நல்ல கவனிங்க, உங்களை குழப்புற சமாச்சாரமே கிடையாது. வெட்டு ஒண்ணு துண்டு 2 நடக்காது, என்ன செய்யலாம்? அதே நேரம் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்ம மேதத்தில் உருவாக்கப்பட்ட, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்க பிரச்சனைகள், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா,
எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை, சொத்து பிரச்சனை என்ன, கொடுக்க வாங்கலையே, காசை இடத்துல காசை கொடுத்து நிறைய காசை கொடுத்து ஏமாந்து போகணும், அந்த பணம் வரமாட்டேங்குது, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா இருக்கு, வியாபாரம் சரியா ஆக மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எங்கேயோ ஜாதகத்தை எத்தனையோ இடத்துல பார்த்துட்டு ஒண்ணுமே எங்களுக்கு சரி வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இதுதான், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதாங்க உண்மை. இந்த ரெண்டு தாங்க. ஒன்று அங்கிட்டு தப்பு, இல்லை இங்கிட்டு தப்பு. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.